ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் ஒரு வசனத்தை, பழக்கமான ஒரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. சங்கீத புஸ்தகத்தில் 91 சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தை ஒரு வாசிகள். சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா. விடுவிப்பேன், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேச விரும்புவது, ஆமென், நான் உன்னை விடுவிப்பேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையிலே பார்க்கும்போது ஏராளமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் கண்டிஷனோடு கூட தான் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு பொருள் வாங்குவதற்கு விலையை எப்படி செலுத்த வேண்டுமோ அதுபோல தேவனால் உண்டாகிற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாமும் கிரையை செலுத்த வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு அதை ஆண்டவர் செய்ய வேண்டும், எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று நாம் தேவனுக்கு நாம் கண்டிஷன் போட்டால், அல்லேலூயா, தேவனிடத்தில் எதையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். உலக மனிதர்கள் உலக பிரகாரமாய் பல ஒழுங்குகளை அவரவருடைய காரியங்கள் அவரவர்கள் ஏற்று வைத்திருக்கும் போது சகலத்தை சிருஷ்டித்த தேவன், அல்லேலூயா, சகல பேருக்கும் தேவனாகிய கர்த்தர், ஆமென், மனிதன் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு அவர் சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சங்கீத பகுதியில் ரொம்ப ஆறுதலாக நமக்கு ரொம்ப பாதுகாவல் கிடைக்கிற ஒரு சங்கீதமாக நாம் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் அநேகருடைய வாழ்க்கையில் பைபிளில் எத்தனை அதிகாரங்கள் படித்தாலும் ராத்திரி தூங்க போகும்போது இந்த 91 சங்கீதத்தை என்ன செய்வாங்க, வாசிப்பாங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும். வாசித்து ஜெபம் பண்ணிட்டு படுப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். எங்கேயாவது பிரயாணமாய் ஒருவர் போகிறார்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் பல சங்கீதங்கள் வாசித்தாலும் 121 சங்கீதம், 23 சங்கீதம், இவைகளை எல்லாம் வாசிப்பார்கள். அல்லேலூயா. பயணத்தில் நான் ஒரு முறை பல வருடங்களுக்கு முன்பதாக நான் இங்கிருந்து தருமபுரியிலிருந்து ஊருக்கு எக்ஸ்பிரஸ் பஸ்ஸில் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். நான் பொதுவாக பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தோடு சற்று ஜெபம் பண்ணி விட்டு அப்படி அமர்ந்து விடுவேன். உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அருகில் வேறொருவர் இருக்கிறார். அவர் கேரளாவை சார்ந்தவர். அவர் கிறிஸ்டியனா என்னான்னு எனக்கு தெரியாது. அவ்வப்போது என்னை பார்க்கிறார். அவர் எங்கே ஒசூர் பெங்களூர் பக்கத்திலிருந்து வந்துட்டு இருக்கிறார். என்னை திரும்பி பார்க்கிறார், நானும் பார்க்கிறேன். என திடீரென்று பேச்சு கொடுத்தால் என்ன சொல்வார்கள், நான் அமைதியாக இருக்கிறேன். திடீர்னு அவர் கேட்டார், நீங்கள் கிறிஸ்டியனா என்று கேட்டார். பேசுகிறார். ஆமாம், கிறிஸ்டியன் மட்டுமல்ல, சர்ச்சு பாஸ்டர். பார்த்த உடனே தெரியுது. பேசலாம், உங்கள்கிட்ட பைபிள் இருக்கான்னா அப்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மலையாளத்தில் கேட்டால், நான் என்னிடத்தில் இருப்பது தமிழ் பைபிள் தான், பரவாயில்ல, அந்த 23 சங்கீதத்தை ஒன்று எடுக்கண்டா அப்படி. பஸ் போயிட்டுருக்கு. அப்போ அந்த சங்கீதம் எடுத்து இதுதான் சொன்னேன். அவர் கையில் வாங்கி வச்சு மலையாளத்தில் அதை மனப்பாடமாக சொல்கிறார். ஆக்சுவலி அது தமிழ். ஆனால் மனப்பாடமாக சொல்லிட்டு ஜெபம் பண்ணக்கூடாதா? அதுவும் கிடையாது. தெரியுது அவருக்கு வசனம். ஆனால் பைபிளை பார்த்து விரல் வைத்து ஒரு வரியாக கொண்டு வர, யெகோவா என்ற இடையனாக நீட்டு எனக்கு ஒன்றும் முட்டுண்டாகலான்னு மலையாளத்தில் அது வருது. கர்த்தர் மேய்ப்பராக தாட்சியடைன்னு சொல்கிறத அப்படியே மலையாளத்தில் சொல்கிறார். எல்லாம் முடிஞ்சுன்னா அப்படியே கவனிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் புரிந்து கொண்டேன், எவ்வளவு இவருக்கு ஆண்டுடைய வசனத்து மேல் என்ன இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கழித்து நான் கேட்கும், நீங்கள் விசுவாசியா? அவனா என்ன சர்ச்சை? அப்போ அவர் பேசும்போது ஒரு பேர் கிறிஸ்தவ சபைக்கு போகிறார். ஆனால்
மனம் திரும்பல் ரட்சிப்பு என்பது வேதத்தின்படியும் மறுபடியும் பிறத்தல் அவரிடத்தில் இல்லை. ஆனாலும் ஒரு பேர் கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட ஒரு சன்மார்க்க வாழ்க்கை வாழ்கிற மனிதனுக்கு அல்லேலூயா வேத வசனத்தின் மேல் நம்பிக்கை கையை அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை தைரியப்படுத்துகிறது. ஆமென். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நபருடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால் அல்லேலூயா அந்த வார்த்தையின் மேல கர்த்தர் ஒரு கண்டிஷனை கொடுத்திருப்பார். இந்த வசனத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவனை விடுவிப்பேன், அடுத்தது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆமென். இந்த காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். கை வைத்தால் ஒன்று உனக்கு விடுதலை. ஆமென். இனி ஒன்று ஒரு வாழ்க்கையில் உயர்ந்த வாழ்க்கை, உயர்ந்த அடைக்கலம், தேவனால் உண்டாகிற உயர்ந்த அடைக்கலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். யாருக்கு கொடுக்கிறார்? வாசிப்பு ஒரு முறை கூட அதை அவன் என்னிடத்தில் வாஞ்சையாமை கையை தலையில சொல்லுவான். யாருக்கு தேவன் அந்த அடைக்கலத்தை கொடுக்கிறார்? அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். சூழ்நிலை எதிர்மாறாகத்தான் போகும். ஆமென். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. எல்லா மனிதனுக்கும் பிரச்சனை உண்டு. அதன் மத்தியிலேயும் கர்த்தரை வாஞ்சியாக அவரை தேடுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு ஆமென் ஹல்லேலூயா அவர் விடுவிக்கிற தேவனாய் கூட இருக்கிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேகருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் கொஞ்ச நாள் பயணம் வாழும்போது சலிப்பு வந்து விடுகிறது. என்ன வந்து விடுகிறது? சலிப்பு. உற்சாகமாயிருப்பார்கள், வாஞ்சியாயிருப்பார்கள். நாட்கள் போக போக என்ன வந்துடுது? சலிப்பு. காரணம், அவர்கள் உலக பிரகாரமான சாப்பாடை சாப்பிட்டது போல் அவங்க நினைக்கிறாங்க. அல்லேலூயா. உலக பிரகாரமாக தினமும் ஒரு ஆளுக்கு பருப்பு குழம்பே வச்சு கொடுத்தா அவங்களுக்கு சாப்பாட்டு மேலே என்ன வந்துடும்? வெறுப்பு, சலிப்பு வந்துடுது, வெறுப்பு. பேசலாம். காரணம் என்னவென்றால் அல்லேலூயா அவர்களுக்கு சரீர பிரகாரமான உணவு. ஆமென். ஆனால் சத்தியம் என்பது சரீர உணவு அல்ல. ஆமென். இம்மைக்கும் மறுமைக்கும் உரியதான இது வந்து அல்லேலூயா தேனிலும் தெளிதேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் சொல்லிடணும். வாசிப்பன் வசனத்தை அல்லேலூயா. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும் பாருங்கள் கையில் தண்ணீர் சொல்லுங்க. எது? பொன்னிலும் மிகுந்த பசு. அப்போ பொன்னை பற்றி தெரியாத மனிதனுக்கு அல்லேலூயா பித்தளையை கொடுத்தாலும் பொன்னாக நினைப்பார். அல்லேலூயா. ஆனா சுத்தமான பொண்ணை கொடுத்தாலும் என்னதான் நினைப்பான்? பித்தளையா தான் நினைப்பான். தெய்வ சொல்லுவாங்க. அநேகருக்கு வேதம் சொல்லுகிறது பொன்னிலும் மிகுந்த பசும்பொன், சுத்தமான பொன்னிலும் அல்லேலூயா பொன்னிலும் அடுத்தது மிகுந்த பசு பொன்னிலும் விரும்பப்படத்தக்கது. அப்போ பொன்னை குறித்து அறிந்தவனுக்கு தான் பொண்ணுக்கு அருமை தெரியும். அல்லேலூயா. பொன்னையே பித்தளையா பார்க்கிறவன் அல்லேலூயா கண்ட இடத்துல கொண்டு வச்சுக்குவான். அல்லேலூயா. ஆனா பொன்னை குறித்த அறிவு வேணும்னா அல்லேலூயா அதை குறித்து அறிவதற்கு வாஞ்சிக்க வேண்டியது அவசியம். இன்னும் சொல்ல வாசிப்போம். தேனிலும் தெளிதேனிலும் மதுரமும் இருக்கும். அல்லேலூயா. சில இடத்துல தேன் வியாபாரம் பண்ணுவாங்க. பைசலாடு அங்கே அந்த கோயம்புத்தூர் ஈரோடு சைடில் போகிற டைமில் வழியில் சில ஹோட்டல்கள் இருக்கு சாப்பிடுவதற்காக. அவங்க நிறைய எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கில் கார்கள் வந்து பார்க்கிங் பண்ணி அதை சாப்பிடுவோம். பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே தேன். என்னது? தேன். அப்போது நான் பரவாயில்ல தேன் இருக்குது, அதில் சுத்தமான தேனாக இருக்கும். சுத்தமான தேன் தான் பரவாயில்ல. போய் விலை கேட்டால் ஸ்தோத்திரம் அந்த தேன் 1 லிட்டர் என்ன அது 10,000 ரூபாண்ணா. ஐயோ, 1 லிட்டர் என்ன விலையா? என்னங்க இவ்வளோ விலை? என்ன ஒரு பேரை சொல்கிறான் அதுக்கு. இப்படி எக்கச்சக்கமான தேன் மாடலாக வச்சுருக்கான். குறைவான விலைக்குள்ளதே இருக்குது. இதெல்லாம் சார் சுத்தமானது, காஸ்ட்லி.
இது இங்கேருந்து எடுக்கிற இது இன்ன தேனை அந்த தேனை இந்த தேனை சொல்லி இது இன்ன வியாதி குணாகும் அந்த வியாதி குணாகும். ஸ்தோத்திரம். நான் பார்த்தேன், சரிங்க நாங்கள் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறோம், ஒரு 10 எடுத்து வைங்க, எடுத்து நாங்கள் ஓடியே வந்துட்டோம். பைசலாம். அப்போ அதுலேயும் தேன்லேயும் என்ன இருக்குது? விலை உயர்ந்தது இருக்குது, சுத்தமானது இருக்குது. அல்லேலூயா. ஆனால் தெருவில் எல்லாம் தேன் விற்கிறான். ஸ்தோத்திரம். என்னது? இந்த தேன் கூண்டு, அதாவது தேன் எடுக்கிற அந்த இது இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த இது சக்கை பைசலாடு சக்கரை பாகில் அதை ஊற போட்டு கொண்டு நடக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேன் எல்லாம் சக்கரை பாகம் அல்ல. அல்லேலூயா. சுத்தமான தேன் என்பதை அறிந்து கொள்ளும் அறிவு வேணும். ஆமென். சுத்தமான தேனை சக்கரை பாகம் நினைக்க கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆனால் சக்கரை பாகமே சுத்தமான தேனன்னு இருக்கக்கூடாது. இன்று உலகத்தில் அனுபவிப்பதற்கு, உலகத்தில் நல்லது, உலகத்தில் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று சொல்லி நினைக்கிறதெல்லாம் என்னது? சக்கரை பாகாக மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் சுத்தமான தெளிதேன் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று மட்டுமே. கர்த்தருடைய வார்த்தையாகிய சுத்தமான தெளிதேனை அநேகர் சக்கரை பாகன்னு நினைச்சுட்டாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆமென். ஆனால் சக்கரை பாக என்ன நினைக்கிறாங்க? சுத்தமான தேன். ஆனால் அதனால் என்ன உண்டாகும்? தீமை உண்டாகும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய அன்பை அறிந்தவர்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பது. பாருங்கள், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் ஆமென், அவனை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய நீ தேவனிடத்தில் வாஞ்சியாய் தாகத்தோடு எதிர்பார்ப்போடு அவர் நம்பி நீ வாழ்வாய் என்றால், அல்லேலூயா, உன் வாழ்க்கை பயணத்தில் ஆமென், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், ஆமென், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும், அவன் எல்லாவற்றின் மத்தியிலே உன்னை விடுவித்து பாதுகாக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அவருடைய சங்கீதத்தில் 42ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிப்போம். ஒரு மனிதனுடைய வாஞ்சை, ஆமென், மானானது நீர் ஓடைகளை வாஞ்சித்து என்ன செய்யணும்? கதறுகிறது போல. அல்லேலூயா. தேவன் மேல் வாஞ்சியாக இருக்கிற மனுஷனுடைய உள்ளம், ஆமென், எப்படி வாஞ்சிக்கிறதா? ஆனானது நீரோட வாஞ்சிக்கிறது போல. ஒரு தேவனுக்குள்ள புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பல காட்டு பகுதியில் சில சின்ன சின்ன குட்டைகள் போட்டுமா, தண்ணிகள் நிறைய தேங்கி நிற்கும். ஆனால் அதில் முதலையும் கிடக்கும். முதல்ல தண்ணிக்குள்ளே என்ன செய்யும்? பதுங்கி கிடக்கும். அது என்ன நோக்கத்தில் கிடக்கு? மான் குடிக்க வரும், கரடி குடிக்க வரும், எல்லா மிருகங்களும் தண்ணி குடிக்க தாங்க தீர்த்துக்கொள்ள வரும். தண்ணிக்குள்ளே பதுங்கி கிடத்துட்டு பார்த்துட்டே கிடக்கும். மெது அடியோடு நகர்ந்து 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 வரும். ஆனால் தண்ணி குடிக்கிறது அதுவும் கவனமாக குடிக்கும். ஏன்னா பல முறை பல அங்கே அடிபட்ட இடம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மான்கள் வந்து தனி மானமாக இருந்தது கூட்டமாக வரும். அது வந்து தூரத்தை எட்டிதுன்னு அப்படியே குடிச்சிட்டு நிற்கும். திடீரென்று முதல்ல என்ன செய்யும்? கப்புன்னு குடிக்கும். சேலா மானலை ஜம்ப் பண்ணி ஓடிடும். ஏமாந்த மானலை அதுக்கிட்ட மாட்டிடும். அல்லேலூயா. பாருங்க, அந்த தண்ணீர் தாகம் தீர்ப்பதற்காக அந்த மான்கள் ஆவலோடு கடந்து போகிறது. அல்லேலூயா. ஆனால் உள்ள கிடக்கிறதான ஆபத்தை தான் அறிகிறது இல்லை. கர்த்தர் ஏதோ சொல்லுகிறது, மானுக்கு தாகம் ஏற்பட்டு விட்டால் அல்லேலூயா தண்ணீரை தேடி அலையுமா. ஆமென். ஆமென். தூரத்தில் பார்க்கும்போது இந்த வெயில் காலத்தில் என்ன 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 நீர்? காணல் நீர் அப்படியே தெரியுமா? அதை பார்த்து ஓடுமா அந்த தண்ணீரை. தண்ணீர் என்று சொல்லி ஆவலோடு. காரணம், எல்லா இடத்துலையும் தண்ணீர் இருக்காது. தூரத்து பார்க்கும் அந்த காணல் நீர் அப்படியே தண்ணீர் வடிந்தது போல தெரியுமா? இதை பார்த்து ஆவலாக ஓடுமா. போக போக ஏமாற்றம் அடையுமா. அல்லேலூயா. அதுபோலதான் மான் எப்படி தண்ணீர் மேல் வாஞ்சிய தாகமா இருக்கிறதோ. அல்லேலூயா. தாவீது சொல்கிற, தேவனே என்ன ஆத்துமா, உள்ளான மனிதன் உண்மை என்ன செய்கிற வாஞ்சிக்கிறது. ஆமென்.
அல்லேலூயா. எங்கிருந்தும் அவன் பாடுகிறான். வனாந்திரமான சூழ்நிலை, போராட்டம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு அல்லேலூயா அவன் கதறுகிறான். ஆமென். அப்போ ஆண்டவர் மேல் அன்பும் வாஞ்சியும் வைத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளை உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனைகளும் என்ன செய்ய முடியும்? ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மேல்வாரியாக ஒரு பற்றுதல்ல இருப்பாங்க கிறிஸ்தவர்கள். அவர்கள் கடைசி வரை என்ன செய்ய நிலைக்க மாட்டார். அவளின் தொடக்கத்திலிருந்து பார்க்கிறேன். பல நம்முடைய தொடக்க நாட்களிலிருந்து வந்த ஜனங்களை கணக்கு போட்டு பார்த்தா இன்னைக்கு ஒரு குறைந்தபட்சம் நமக்கு எல்லாருக்கும் எல்லாம் போயிட்டு ஒரு 5000 பேர் அங்கே இருந்திருப்பாங்க. ஆனால் வருகிற நேரம் எப்படி வருவாங்க? ரொம்ப வாஞ்சி சொல்லுவாங்க. நான் சர்ச்சில் வந்து சவுட்டுப்படியாக கடந்துடுவேன். ஏன் சொல்கிறேன்னா, தேவன் அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்து விடுதலை கொடுக்கும்போது அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிற தொடக்க நாட்களில் அல்லேலூயா உள்ளுக்கு இருக்கிற வாஞ்சை சொல்ல முடியாது. ஆமே. எப்பவும் ராக்கெட்டில் போன மாதிரியா இருக்கும். ஆமே. ஊழியக்காரன் கீழே நிற்பா, இது எங்கே போயிட்டு ராக்கெட் அப்பா நம்மளோட ஓவர்டேக் பண்ணி போகிறா. அப்படியே நம்ம கடைசியில் பார்த்தாச்சோன்னா ஆளை அட்ரஸ் இல்லாமல் போய் எங்கேயா போய் அதனுடைய இதெல்லாம் தீர்ந்து நின்றோம். சோத்திரம். எங்கே ஏதோ வந்து இது விண்வெளியில் ஆராய்ச்சியாளர் போயிட்டு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ஒரு வருஷம் போல் ஆச்சு. ஸ்தோத்திரம். இது மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை அதல்ல. கையை தலையில் சொல்லுவோம். உலகத்தில் ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று ஆண்டவர் பின்பற்றாத. ஆண்டவரை பின்பற்ற உனக்குரியதை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தரை மனப்பூர்வமாக சேவிக்கும் போது ஆமென், அவரை உண்மையாக நீ பின்பற்றும் போது ஆமென், உனக்குரிய நன்மையை கர்த்தர் உனக்கு கொண்டு கொடுப்பார். ஆமென். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். காரணம் என்ன? நான் கர்த்தரை மேய்ப்பேன், அவரை பின்பற்றி கடந்து செல்வேன். அல்லேலூயா. தேவனுடைய எந்த சூழ்நிலை மத்தியிலையும் கர்த்தர் வைராக்கியமாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். உடைய கிறிஸ்துவ வாழ்க்கை மேல்வாரியான ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. உடைய கிறிஸ்துவ வாழ்க்கை மணல் மேல் கட்டப்பட்ட கட்டிடத்தை போன்று இருக்கக்கூடாது. ஆழமாய் தோண்டி அல்லேலூயா உறுதியான கண்மலை மேல் கட்டப்பட்டதான ஒரு வீடை போல உறுதி உள்ளதாக இருக்கும் போது ஆமென், எந்த போராட்டங்கள் எந்த சோதனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அல்லேலூயா அவர்கள் ஒன்று உன்னை அசைக்க முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், ஆனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்று சொல்லுகிறார். ஆமென். தேவன் மேல் அவன் வைத்திருக்கிற அந்த அளவு கடந்த அன்பை பாருங்க. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் மேல் அவன் வைத்திருக்கிற அன்பு, அந்த வாஞ்சி அவன் விவரிக்கிறது எப்படி என்று சிந்திக்கிறான். அல்லேலூயா. போராட்டம் நிறைந்த உலக வாழ்க்கையில் ஆமென், பிரச்சனை நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் அல்லேலூயா அவன் சிந்திக்கிறான். அந்த நேரத்திலும் தேவன் வைத்திருக்கிற வாஞ்சையில் அவன் தணிந்து போகவில்லை. ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிற மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை என்ன செய்கிறது? வாஞ்சித்து கதறுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை அங்குதான் வாசித்தோம். அவன் என்னிடத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை உன்னுடைய வாஞ்சை, உன்னுடைய உற்சாகம், உன்னுடைய தாகத்தை தணிக்க பண்ணுவதற்கு சத்துரு பல நிலைகளை கிரியை செய்வார். ஆமென். அதான் பிசாசுக்கு இடம் கூடாதவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதை அறிவதற்கு உனக்கு என்ன வேணும்? தெளிந்த புத்தி வேணும். அல்லேலூயா. ஒரு தேவனோட உலகத்தில் நீ எப்படி இருந்தாலும் சாத்தான் கண்டுகொள்ள மாட்டான். கிறிஸ்துவுக்குள் நீ வாழும்போது சத்துரு உனக்கு எதிராக குறிவைப்பான். அல்லேலூயா. எவ்வளவுக்கு கர்த்தனை வைராக்கியமாக இருக்கிறாயோ அவ்வளவுக்கு சத்துரு உனக்கு எதிராக செயல்பட ஆரம்பிப்பான். ஆனால் நீ கர்த்தனை நீ வாஞ்சியா இருக்கும் போது கர்த்தனை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, என் ஆத்துமா 2ஆம் வசனம், தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கான். ஆமென். அல்லேலூயா. தேவன் மேல் தாகமா இருக்கிற ஒரு மனுஷன். உலகத்தில் தாகம் தீர்க்க உலகத்தில் வளர்ப்புறம் நிறைய இருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம்
உப்பு தண்ணியை போல. நிரந்தரமான தாகத்தை தீர்க்கிற ஒரே ஒரு நதி. ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வருகிறதான அந்த ஆண்டவருடைய அன்பாகிய பரிசுத்த ஆவியானவர் ஆகிய நதி. ஆமென். அவர்களுடைய தேவனுடைய பிள்ளை வாஞ்சியா இருக்கும் போது அதான் சொல்லப்படுது, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைக்கு வாஞ்சையும் தாகமும் வைக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் கர்த்தர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போராட்டம் நிறைந்த உலகம்தான், அவைகள் மத்தியில கர்த்தரை விடுவிக்கிற தேவனாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன். யாரோடு? அவர் மேல் வாஞ்சியாக இருக்கிறவரோடு. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் வாஞ்சியா இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். 91:14 அதற்கு அடுத்த வசனம் 15 வாசிப்போம். அவன் என்னிடத்தில் எப்படி வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. அடுத்தது என்ன? என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு என்ன செய்வேன்? மறு உத்தரவு அளிச்சேன். ஏன் மறு உத்தரவு? வாஞ்சியா இருக்கிறதுனா, தேவன் மீது வைராக்கியமா இருக்கிறதுனா. ஹல்லேலூயா. இதனால் அநேகருடைய விசுவாச கண்கள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதுக்குன்னா ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டோமோ, இதுக்கு தான் ஞானத்தை அவன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், இல்லை வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். தோத்திரம். அல்லேலூயா. நீ போய் ஞானசாயம் எடுத்துட்ட, அதனால் நானும் எடுத்தேன், 2 பேரும் சேர்ந்து எடுத்தோம். தோத்திரம். நம்ம இப்படி இருந்திருந்தோன்னா அப்படி இப்படியெல்லாம் வாழலாமா இருந்து. எப்படி? இயேசுக்கிட்ட இல்லாமல் இருந்தால், ஆனால் முடிவை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. உலகத்தின் வாழ்க்கை ஒரு பயணம். அல்லேலூயா. 2 விதமான பயணம் உனக்கு முன்னதாக இருக்கிறது. நித்திய மோட்ச வாழ்வு. ஆமென். நித்திய நரக வாழ்வு. ஹல்லேலூயா. நித்திய மோட்ச வாழ்வை உனக்கு கொடுக்கிற ஒரே ஒரு வழி. ஆமென். இயேசு கிறிஸ்துவாகிய வழி. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் 2 விதமான வாசல், ஒன்று விரிவான வாசல், ஒன்று இடுக்கமான வாசல். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் வழி இடுக்கவும், எப்படி? அடுத்தது நெருக்கமா இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது. ஆமென். விசாலமான வாசல் வழியே போகிறவர்கள் அநேகர். ஆனால் இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எவ்வளவு அருமை ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. ஆரம்பித்தோட சொல்றாரு, இடுக்கமான வாசல் வழி அவள் பிரவேசிகள். உலகத்தில் சொகுசான வாழ்க்கையை தேடாத. ஆமென். அல்லேலூயா. ஜாலியாய் சொகுசாய் எப்படியும் வாழலாம் என்ற ஒரு சிந்தையோடு வாழ தெரிந்து கொள்ளாத. ஆமென். அந்த வாழ்க்கை விசாலமான வாசல், அதை மறந்து விடாத. எப்படியே வாழலாம், எதையும் செய்யலாம் என்று நீ நினைத்து போகிற பயணம் விசாலமானது. அதன் முடிவு என்னது? மரணமாகிய அழிவு. அல்லேலூயா. நித்திய நரகம். ஆமென். ஆனால் இடுக்கமான வாசல், எப்படியே வாழலாம் என்ற ஒரு வாசல். சோதரன் சோதரன், இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாசல். நாம் பிரவேசித்திருப்பது இப்படியே வாழுகிறதான வாசல் அல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாசல். ஆமென். அநேகர் அந்த வாசலுக்குள்ள பிரவேசித்துட்டு பாதியில போய் நம்ம தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டோமே, தெரியாம இவ்வளவு தூரம் நெருக்கம் பிரச்சனைன்னு நம்ம வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் மனுஷனே, நெருக்கம் இடையில் ஏற்பட்டாலும் பாடுகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே அவன் காத்திருப்பது நித்திய ஜீவன். உலகத்தில் அங்கு பார்த்து அதை அனுபவித்து இதை அனுபவித்து தாராளமாய் வாடுகிற வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அதன் முடிவு என்ன வாழ்க்கை? மரணம்.
நித்திய மரணம். ஆமென். அது ஆண்டு முதல்ல சொன்னார், எந்த வாசனை தெரிந்து கொள்ள இடுக்கமான சற்று கடினம் தான், பாடுகள் தான். ஆமென் ஆமென். பரியாசங்கள் தான். ஆமென். நிந்தைகள் தான். நாடுகளுடைய அது மத்தியிலேயும் கர்த்தரோடு கூட இருப்பதை நீ அறிந்து கொள்ள. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் ஆமென் அவனை நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். பலப்படுத்தி ஒரு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தில் அருணை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு ஒரு பிராமிஸ் பண்ணுகிறார். ஆமென். போராட்டங்கள் மத்தியில் கடந்து செல்லுகிறாயா? கிறிஸ்தவ வாழ்க்கை நெருக்கங்கள் மத்தியில் கடந்து செல்லுகிறாயா? ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் தடைப்பட்டது போல் தெரிகிறதா? வாசல்கள் பூட்டப்பட்டது போல் தெரிகிறதா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே. ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன். நான் உன்னை சோர்ந்து போற நேரங்கள் கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? பலம் கொடுக்கிறார். வாழ்க்கை பிரச்சனை, போராட்டங்கள், ஆமென், நெருக்கங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள், இழப்புகள் வரலாம். அதன் மத்தியில் உன்னை அவர் பலப்படுத்துகிற தேவனாக உன்னோடு கூட இருக்கிறார். வாழ்க்கை வேதனையோடு, வியாகுலத்தோடு, நான் என்ன செய்வேன் என்ற ஒரு கேள்வியோடு கூட நின்று கொண்டிருக்கிறாயோ, தடுமாறி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உன்னை பலப்படுத்துகிறவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் உன்னை பலப்படுத்த வேண்டும் என்றால் நீ அவர் மேல் எப்படி இருக்கணும்? வாஞ்சி. தேவன் மேல் வைத்திருக்கிற வாஞ்சி என்ன செய்யாத? விடாத. ஆமென். கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தவன் 1000 பிரச்சனை வந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? கர்த்தரை விடணும். அவர் உறுதியாக இருப்பான். ஆமென். நீதிமான் நித்திய அஸ்திவாரம் உள்ளவன், அவன் உறுதி உள்ளவன். அல்லேலூயா. என்னதான் வாழ்க்கைக்கு எதிராக கடந்து வந்தாலும் என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை கர்த்தர் நடத்துவார். அநேக நெருக்கம், இழப்புகள் வரும். ஆமென். அல்லேலூயா. அவைகள் மத்தியில் உன்னோடு கர்த்தர் இருப்பதை நீ பார்க்க முடியும். கர்த்தர். அல்லேலூயா. சோர்ந்து போகத்தக்க நிலை, தளர்ந்து போகத்தக்க நிலையில் உள்ளதான அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அதன் மத்தியில் என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது, வாசிப்பந்த வசனத்தை, தண்ணீர்களை கடக்கும் போது ஒன்று பாருங்கள். அப்போ தண்ணீர்கள் என்று சொல்லுகிற ஒரு சோதனை, ஆமென், வாழ்க்கையை அடித்து செல்லுகிற நிலையில் உள்ளதான சோதனை. கர்த்தரை பின்பற்றுவதால் பிரச்சனை வராதல்ல, பிரச்சனை வரும். ஆமென். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவர் என்ன செய்வார்? துன்பப்படுவார்கள், நிந்தைகள் வரும். ஆமென். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் வரும். அல்லேலூயா. பரிகாசங்கள் வரும். ஆமென். ஆட்கள் சில கஷ்டங்கள் இருக்கும்போது பிறர் நம்மை பரிகாசிக்கிற நிலையில் கூட இருக்கும். அல்லேலூயா. பரிகாசித்தவன் எங்கேயோ போய் விழுவான். உன்னை கர்த்தர் மாற நேரம் தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. உலகத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்போ உலக மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு வழியில் இல்லைன்னா மறு வழியில் ஏதோ ஒரு வழியில் போய் நுழைஞ்செடுத்து அடி வாங்கி மூஞ்சி வீங்கினாலும் தப்பிச்செடுத்து நிற்பான், தோத்துரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நாம் அப்படி என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நாம் கர்த்தர் காட்டுகிற பாதை தான் பொய்யாக வேண்டும். ஆனால் ஒன்று உண்டு, அவர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார். உலக மனுஷனுக்கு காயத்தை ஆற்ற யாரும் இல்லை. ஆமென். அதாவது போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு தேவனுடைய பிள்ளை பிரச்சனையோடு போராட்டத்தோடு சென்று தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஒரு துளி கண்ணீர் வடித்து விட்டாலே நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு ஆறுதல். கண்ணீரோடு செபித்து விட்டு
வேத வசனத்தை நாம் எடுத்து படிக்கும்போது அதில் ஒரு வசனமாவது நம்மளோடு பேசும். நமக்கு ஆறுதலுக்கும் சமாதானத்துக்கும் என்ன இருக்கு? இயேசு இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறார். உலக மனுஷன் அப்படி இல்லை. அல்லேலூயா. அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சொந்தக்காரன் பார்ப்பான், எப்பா அப்படி ஆந்தாஸ்திரம் இங்கே போ அங்கே போ இங்கே பா, அவனை பாரு இவனை பாரு சொல்லி எடுத்து குழப்பி விட்டுருணும். எதுலேயுமே என்ன கிடைக்காது? விடுதலை கிடைக்காது. ஆனால் நமக்கு நம்ம தேவன் அல்லேலூயா தள்ளப்பட்டிருக்கிறது. தண்ணீர்களை கடக்கும் போது முன்னோடு இருப்பேன். ஆறுகள் உன்னை அடித்து புரட்டி கொண்டு போகிறது மறுபட்டதான ஆறை போன்ற சூழ்நிலை வந்தாலும் புரளுவதில்லை. அல்லேலூயா. காரணம், நான் உன்னோடு கூட இருக்கிறது. நீ அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறது, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். வாஞ்சை இல்லாத மனிதரோடு கர்த்தர் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்ட தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது புரளுவதில்லை. ஏன்? நான் உன்னோடு இருக்கிறேன். ஆறு அடிச்சுட்டு போறது மாதிரி வருத்தம் செய்யும். ஹல்லேலூயா. ஐயோ தலையில சொல்லும். ஆனால் கர்த்தர் அதை விட மாட்டார், தடுத்து நிறுத்துவார். ஐயோ அந்த பிரச்சனை வந்து நான் எப்படி கடந்து செல்வேன் என்று நினைக்கிற அளவில் இருக்கும். ஆமென். ஆமென். ஐயோ இவ்வளவு பெரிய போராட்டம், என்னால் நிற்கவே முடியாது, எந்த உதவியும் இல்லையே என்று நாம் தத்தளிக்கிறது போன்ற சூழ்நிலை வரும். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலை மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்கள் உண்மையில் என்ன செய்வதில்லை? புரளாது. காரணம், நீ என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறார். ஆமென். நீ என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் நான் உன்னை துதிப்பேன். அடுத்தது என்னது? அக்கினி. அக்கினினா டைரக்ட் அக்கினி அல்லாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினி போன்ற சூழ்நிலை. அக்கினி நடக்கும்போது வேகமாட்ட சொல்லியிருக்கல, இறங்கு நெருப்பில் அப்படி இல்லை, வந்து செத்தே போயிடுவேன். தேவனுடைய பிள்ளை எழுத்தின்படி பிடிச்சிட்டு நிற்கக்கூடாது. அநேக பிரச்சனை தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதான் விஷயம். ஆண்டு வசனம் சொல்லுகிறதே, ஆத்தல் குதிப்போம், ஒகனேக்கல் ஆண்டு பாதுகாப்பார், கரியே கிடைக்காது. ஸ்தோத்திரம். அப்படி அல்ல கர்த்தர் சொல்றார். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சோதனையின் சூழ்நிலை, பிரச்சனை. அல்லேலூயா. ஏன்னா உலகத்தில் வாழுகிற நேரத்தில் அல்லேலூயா கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு மனிதனுக்கு ஆமென் இதே போன்ற சூழ்நிலை கடந்து வரும். ஆமென். வரும்போது கர்த்தர் தூரத்தில் நிற்க மாட்டார், உன்னோடு கூடவே இருப்பார். கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பங்கள் பாடுகள் வராதல்ல. அல்லேலூயா. நிறைய வரும். ஆமென். ஆனா நீ அவர் மேல் வாஞ்சியா இருக்கிறபடி அல்லேலூயா அவர் உன்னோடு கூட இருப்பதை அவர் நிரூபிப்பார். உன்னை அவர் விடுவிப்பார். ஆமென். அவர்களை பாதுகாப்பார். ஆமென். பெரிய ஒரு விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளை இருக்க வேண்டும். அக்கினியில் நடக்கும் போது இருப்பார். அக்கினியை போன்ற சோதனை போராட்டம் வரும்போது அடுத்து சொல்றோம், அக்கினி ஜுவாலை பற்றாது. காரணம், அக்கினியில போன எல்லாமே என்ன ஆயிரும்? பஸ்பமாயிரும். ஒன்றுமில்லாமல் அழிந்து போகத்தக்க நிலையில் உள்ளதான போராட்டம். ஆமென். ஆனா உலக மனுஷனுக்கு வந்தாச்சுன்னா அப்படி ஒரு பாதுகாக்கிற தேவன் இல்லை. ஆனா தெய்வ மக்களுக்கு அல்லேலூயா அக்கினி ஜுவாலை போன்ற எரிந்து ஒன்றுமில்லாமல் போகத்தக்க நிலையில் உள்ளதான நெருப்பை போன்ற ஒரு சோதனை வந்தாலும் கூட அல்லேலூயா அதன் மத்தியிலே நான் என்னோடு கூட இருப்பேன். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. காரணம், அவன் என்னிடத்தில் வாஞ்சி, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். அவன் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால்
உயர்த்த அடைக்கிறது. கைகளை திருமையும் சூழ்நிலை மத்தியில் யாரெல்லாம் உன்னை நிந்தித்து கேவலமா பேசினார்களோ அல்லேலூயா, அவரை முன்பதை கத்தர் எப்படி வைப்பார்? உயர்த்த அடைக்கிறார். சொல்லுவாங்க, சே எப்படி எல்லாமோ இருந்தான், இயேசுகிட்ட போனான், நேர்மையாக வாழுவேன்னு சொன்னாங்க, பரிசுத்தமாக தான் வாழுவேன், ஆண்டு தான் முக்கியம்னு சொன்னான். அன்னைக்கெல்லாம் பல கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள் மத்தியில் கடந்து போனான். அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லணும். ஆனால் இன்று அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்ம தான் பழைய போல மண்ணை கவுறோம். எனக்கு சாட்சி சொல்லியிருக்கு. கடத்த ஒரு பகுதியில் நான் வரும்போது முதலாவது குறிப்பிட்ட பஸ் ஓனருடைய வீட்டிற்கு ஆப்போசிட் சைடு, அந்த வீடு இன்னைக்கு அப்படி தான் இருக்கு. அல்லேலூயா. எத்தனை வர பழைய வீடு, மோல்டிங்கும் போடலையோ, அப்படியே இருக்கு. ஆச்சரிய, தேவன் எவ்வளோ நல்லவர். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அதான் பெரிய கோடீஸ்வரன் வீடை இடமாக்காத, மாடல் வீடு கட்டி என்ன செய்யலாம், வாடகைக்கு உள்ள இடம் குடியிருக்கலாம். தேவன் மகனே, நீ அப்பப்போ போய் பாருன்னு சொல்றேன் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கையை விதாலையில சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கும்போது எதிர் வீடு பெரிய பணக்காரன், இந்த ஏரியாவில் சொத்து வித்தெல்லாம் அவங்களுக்குள்ளதான், கடத்தூரே அவங்க பாதி அவங்களுக்குள்ளது. அந்த நாட்களில் 88 அந்த டைமில் எல்லாம் ரைஸ் மில் வச்சுருந்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்டு ஓடுது அவங்களுக்கு. நாங்களுக்கு ஆராதிப்போம், நான் ஒரு தான் கொஞ்சம் மாதிரி தோத்துறோம். நாங்கள் ஆண்டவர் பாடி ஆராதிக்கும் போது ஒரே பிரச்சனை, ஏய் தலை எடுப்பண்டா, கால் எடுப்பண்டா, அட்ரஸ் எல்லாம் வாக்கொண்டாலும் ஒரே மிரட்டல், டெய்லி பிரச்சனை. ஆனால் கொஞ்சம் கூட பயத்தை கத்தர் கொடுக்கறாதான் ஆச்சரியம் எனக்கு. எனக்கு சொந்தம்னு எவனும் கிடையாது, மாமன் மச்சான் கிடையாது. வருவாங்க வில்லேஜில் மக்கள், பிசாசு எல்லாம் ஓடி எடுத்து அவங்க போயிடுவாங்க. அப்புறம் கிடக்கிறதா மட்டும்தான் தோத்துரும். அடுத்த வாரம் தான் வருவணும். இந்த பேய் ஓடுறது இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க பயம், சத்தம் போடுதா பயங்கர கோவம். ஐயோ, அந்த ஆள் விட்ட மிரட்டல் கொஞ்சம் அல்ல. எத்தனையோ பேரை அனுப்பி மிரட்டினாள். நீ யாருக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிறது தெரியுமா? உன்னை பார்த்தா ஒரு பாதிரி மாதிரி தெரியல, அட்ரஸ் எல்லாம் ஆக்கி போடுவார். நீ இருந்த இடமே அப்படி ஒரு ஆள் இருந்தது மாதிரி ஒன்றும் அடையாளமே இருக்க, கொண்டு தள்ளிடுவான் எங்கேயாவது. அதுக்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். பேசாமல் நான் உன் மரியாதையாக சொல்கிறேன், கிறிஸ்டியன் பாதிரியான்னு நீ சொல்கிறதுனால எங்கேயாவது போயிடப்பா, இங்கே இருக்காது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, எங்கேயாவது போயிடும், வேற எங்கேயா போய் குடியிடும் பார்க்குறேன் சொன்னோன்னா ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி எங்கே பார்ப்போம். ஆனால் நான் பார்க்கல. நம்ம தம்பிமார்கிட்ட கேட்டேன், எப்போ எங்கே இடம் இருக்காது. அவர் தேடி ஒரு இடமும் இல்லை. திரும்பவும் ஒரு வாரம் 2 வாரம் பார்த்தா திரும்பவும் பார்த்தார். அந்த ஆள் கூப்பிட்டு, பாதிரி இங்கே அதாவது நேர் எதிர் வீடு, நம்ம வீடு கொஞ்சம் உயரம், அது கொஞ்சம் டவுனில் இருக்கு, அவ்வளோதான். கதவை திறக்கும் போதே சந்து வழியை பார்ப்பேன், ஆள் வெளியே நிற்க. ஏன் ஏதாவது சொல்லிடக்கூடாத, ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு இதுதான், ஓட்ட வழியை பார்ப்போம், ஆள் இல்லை. அப்படியே மெதுவாக கதவு பொசுக்குன்னு ஒற்ற நடந்தான். அவன் வீட்டு ஓட்ட வழியை என்ன பார்த்துட்டு இருந்தேன், எப்படா வெளியே வரும். நான் பார்த்தது அவனும் கவனிக்கல, அவன் வந்தானும் கவனிக்கல. நான் ஆள் இல்லை போட்டுருக்கிற வெளியே வந்தேன். 4 ஸ்டெப் போனேன்னு, பாதிரி இதே வார்த்தை சொல்லக்கூடாது. அப்படியே நின்றுட்டு அப்படியே மெதுவாக திரும்பி, என்னையா ஆமா அப்படி சொன்ன கேட்க மாட்டியா?
நான் யார் தெரியுமா? ஆமாம் தெரியும். நீ கிடந்த இடத்துல மண் இல்லாமல் ஆக்கி போடும் மிரட்டுறான். அப்படியா? அங்கே இந்த ஆர்டர் வராமல் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஒரு வார்த்தை கரெக்டாக. மேலே இருந்து உங்களுக்கு உத்தரவு வராமல் என் மேலே யாரும் கை வைக்க முடியாது. அந்த ஆள் மூஞ்சி ஒரு மாதிரி புளிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இந்த ஒன்று ஆளை பார்த்தா இப்படி இருக்கான், இவன் போய் இப்படி சொல்கிறான், என்ன தைரியத்தை சொல்கிறான்னு அவன் யோசிச்சுட்டு அவன் தூங்கிருக்க மாட்டான். என்னோட நாள் கடைசியில் பயங்கரமாக மந்திரம் சூனியம் செஞ்சு போட்டான். பயங்கரம். யார் ஒரு குட்டி சாத்த மாதிரி பட்டு உய விட்டான். அது அங்கே எவ்வளோ உயரத்தில் அங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு கிடக்கு. இயேசுவின் நாமத்தில் சொல்லுமென்னு அட்ரஸை காணும் அந்த பிசாசுகள். ஒரு வார்த்தை சொன்னால் பிசாசெல்லாம் தீஞ்சு போயிடாத அந்த மாட்டுடைய வெள்ளை மேலே பார்ப்பான். சூனியம் வச்சுட்டு அப்பப்போ பார்ப்பான். நான் கொஞ்சம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு, எனக்கு மொத்தத்தில் ஒரு ஷர்ட்டு 2 பேண்ட்டு தான் உண்டு. டெய்லி துவைச்சி போடுற ஆள். எப்போ பார்த்தாலும் வெள்ளையாக தான் இருக்கும், ஆனால் டெய்லி துவைக்க முடியாது. ஏன்னா போயிட்டு வந்தாச்சுன்னா அன்னைக்கு பூரா வேர்வையில் மொத்தமாக அழுக்காயிரும். ராத்திரி வந்து துவைச்சி காய போடுறதான் வேலை. கடைசியில் என்ன செய்ய முடியலை. கடைசியில் ஒரு நாள் அவன் துணிஞ்சிட்டான், நானும் துணிஞ்சிட்டேன். இத்தனை நாள் டைம் உனக்கு கொடுக்குறேன், அதுக்கு அந்த இடத்த காலி பண்ணல வச்சுக்க நடக்கிறதால. சார் நான் பார்க்குறேன், வீடு கிடைச்சாதான் போவேன், இல்லை உங்கள் ஆட்கிட்ட சொல்ல ஒரு வீடு எங்களுக்கு பார்த்து கொடுங்க, அவ்வளோதான். யார்கிட்ட பேசுகிறது இதெல்லாம் பல முறை நீங்கள் கேட்டுட்டீங்க சார், தெரியும். அவனுக்கு என்ன அடிக்கவும் வழி இல்லை, ஒன்றும் செய்ய. ஆனால் ஏன்னு மேலே உள்ளவருடைய பாதுகாவலாக உண்மையிலே சொல்கிறேன். அங்கே இருந்துட்டு இங்கே வாங்கின இடம் ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி அதில் ஒரு வாழை ஷர்ட்டு போட்டோம். அதை வாங்குறதுக்கு எவ்வளோ குட்டிக்கரணம் போட்டுருக்கு தெரியுமா? தலை குத்தி நின்று வாங்கின மாதிரி. அப்புறம்தான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிச்சி வீட்டில் போய் உட்கார்ந்தோம். ஸ்தோத்திரம். வாடகை டிச்சி வீடு, அதுக்கு பேர். தூக்கத்தில் தூங்க முடியாது. கொசுக்க தொல்லை ஒரு பக்கம், நாத்தம் ஒரு பக்கம். ஏன் அதில் பூரா ஒரு கூட்டம் ஜனங்கள் கூட இருந்தாங்க. உண்மையிலே சில வருஷங்கள் கழிந்த பிறகு, சில வருஷங்கள்னால் என்னோட காரு கற்று கொடுத்த பிறகு நான் சொன்னேன், போய் இறங்கிட்டு அப்படி சொல்லணும் உள்ள போகிறேன். நின்றுட்டு பார்க்குறேன் இவன் யாராக இருப்பான்னு. நாம் இறங்கினோடனே பார்த்துட்டு நான் பெரிய இது மாதிரி பெரிய ஆள் போயாச்சு. போய் திருப்பி வரும்போ, நீங்கள் வணக்கம் சார்னா, அப்படி வணக்கம். ஏன் ஆளுங்க இருந்து என்னாச்சு, துரத்தி விட்ட மாதிரி போயிடுச்சு தருமபுரிக்கு. நீங்கள் தானே எங்கள் வீட்டு? ஆமாம், உங்கள் வீட்டு எதிரில் இருந்த அந்த பாதிரியாக இருந்தான் தான். அழுதுட்டாங்க கண்கள். நான் ஏன் சொல்கிறேன்னா, அக்கினி போன்ற சோதனை நமக்கு வந்தது போல தான் இருக்கும். நான் அதில் பயந்து எல்லாம் பெட்டியெல்லாம் தூக்கி உண்டு. நான் கிளம்புறப்ப நேட்டு நான் கிளம்பிட்டா கத்தரனோடு கூட இருப்பாரா? பிரச்சனை மத்தியில் நிமிர்ந்து நிற்கிறவன் தான் கிறிஸ்து. நிமிர்ந்து நின்றா கத்தரனோடு கூட இருப்பா. ஹல்லேலூயா. யாரு நம்மளை என்ன இழிவாய் கேவலமாக என்ன அழிக்கணும், இல்லாமல் பண்ண திட்டப்படும், அவங்க கண்ணு முன்னே கத்த தூக்கி நிறுத்தணும். 37 வருஷம் ஆகுது. கையை தலையில் சொல்லி இன்றைக்கு இங்கே தான் கத்த வச்சு, எங்கேயோ பிறந்து வாழ்ந்தவன் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு வைத்ததனால் இங்கே என்னை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். இங்கேயே பிறந்த கோடீஸ்வரன் அட்ரஸ் எல்லாம் போயிட்டான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஆழமான ஒரு உறுதி வேணும். சின்ன சின்ன சுண்டைக்காய்க்கும் கத்திரிக்காயும் மிளகாய்க்கும் தக்காளிக்கும் நீ சண்டை போட்டுட்டு ஆண்டரை விட்டு சோர்ந்துருக்கலாம். குழம்புக்கு தக்காளி இல்லை, ஆனால் சர்ச்சைக்கு வர மாட்டேன். வெங்காயம் தீர்ந்து போச்சு, இன்னும் ஆண்டர் வேண்டாம். இந்த மாதிரி இருப்பியா ஒரு தேவ பிள்ளை? இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இது கிறிஸ்தவ வாழ்க்கையா? சொல்லு. வானமே இடிஞ்சு கொடுத்தா கூட
ஆண்டவர் எனக்கு முக்கியம். சோதனையை பார்த்து சோர்ந்து போகிறவன் கிறிஸ்தவன் அல்ல, சோதனை எதிர்நீச்சல் போடுகிறவன் கிறிஸ்தவன். ஆத்துல தண்ணி அடிச்சிட்டு வரும்போது ஒரு கூட்டம் மீன் மிதந்து போயிட்டு, ஒரு கூட்டம் மீன் எப்படி வருது? எதிராக வருது. உயிருள்ள மீன்கள் எதிர்நீச்சல், செத்த மீன்கள் தண்ணி வாக்கல போய். ஒரு தேவனுடைய பிள்ளை செத்த ஒரு மீனா போல இருக்கக்கூடாது, உயிருள்ள மீனா இருக்க. சோதனை மத்தியில் என்ன செய்தவர்களை எதிர்நீச்சல் உனக்காக, உன்னோடு கூட அவன் ஒரு தகப்பனை போல சுமக்க, ஹல்லேலூயா, ஒரு தாயை போல உன்னை தேற்றுவதற்காக இதோ ஒருவர் இருக்கிறார். அவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்குற சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தரை பற்றிக்கொள். அவன் என்னிடத்தில் அவனை அடுத்தது அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். அடுத்த வருஷம் என்னை நோக்கி கூப்பிடுவான். ஆமென். மறுமுத்துரால் செய்வேன். ஹல்லேலூயா. அடுத்த ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இவ்வளவு தூரம் பிராமிஸ் பண்ணியிருக்கிற ஆண்டவர் ஹல்லேலூயா நம்மோடு கூட இருக்கும்போது, ஆமென், ஒரு தேவனுடைய பிள்ளை எதற்காக நீ சோர்ந்து போக வேண்டும்? ஏன் நீ தளர்ந்து போக வேண்டும்? ஆமென். அவர் சொன்னாரே, என்ன நோக்கி நீ கூப்பிடு, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? மருவத்தில் கொடுப்பேன். அவரை கூப்பிடவன அவர் மேல் நம்பிக்கை இல்லையா? மனுஷனை நம்புகிறாயே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை நம்புவதற்கு முடியவில்லையா? ஒன்று, உன்னிடத்தில் என்ன இல்லை? வாஞ்சை இல்லை. இனி ஒன்று, நீ அவரை நோக்கி கூப்பிடவில்லை. கர்த்தர் மேல் உனக்கு வாஞ்சையும் அவரை நோக்கி நீ கூப்பிடுகிற மனதில் இருக்கும் என்றால் கட்டாயம் உன்னோடு கர்த்தர் இருப்பதை அவர் நிரூபித்து காட்டுவார். ஆமென். நாட்களில் நமக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். ஆண்டவரே, பல சூழ்நிலை எதிர்மாற வரும்போது உண்மையில் வைத்திர வாஞ்சை ஒன்று அசைக்கப்பட்டுகிறதப்பா. இல்லையப்பா, நீர் எனக்கு போதும். ஆமாம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் உமக்காய் வாழ என்ன நான் ஒப்புக் கொடுக்கன்னு சொல்லி எல்லாரும் ஒப்புக் கொடுக்க, எல்லாம் முழங்கால் படிச்சோம். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு என் தேவையெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தை நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு
தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலை மத்தியிலேயும் நம்மை விடுவித்து பாதுகாத்து நடத்துகிற நல்ல ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். உங்களுக்கு நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான நாளில் உங்களுடைய சமூகத்தில் கடந்து வரும் ஆராதிக்க உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தர் உதவி செய்கிறல்லவா. அவர் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியா அவர் விடுவிப்பேன் சொன்ன ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. எந்த அடைக்கலத்தை வைக்கிறார். நாங்கள் உண்மையில் வைத்திருக்கிற வாஞ்சை விட்டு பின்னாய் விலகி விடாதபடி கடைசி நேரம் வரையிலே, ஹல்லேலூயா, கடைசி மூச்சு வரையிலே உம்மை சார்ந்து உம்மை பற்றி கொண்டு உமக்காக நாங்கள் வாழ எனக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். பெரிய காட்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே.